உடைந்த கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற அன்புமணி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். பப்ளிக்கும் தாவக்காக தான் சண்டை. சூரியனை சின்னமாக கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம்தான். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அறநிலைத்துறை தரவா ஏதாவது புதிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாமா? இடைக்கால பட்ஜெட்ல எதிர்கட்சியினர் அரண்டு போகின்ற அளவிற்கு அறிவிப்புகள் நிறைய இடம்பெறும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசும்போது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் ஆளே இல்லைங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. உடைந்த கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற அன்புமணி பேசுவதற்கெல்லாம் பதில் சொன்னால் சரியாக இருக்காது. சார் அவங்களோட பிரிவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். அவர் வாயிலிருந்து உண்மை தவிர எதுவுமே வராது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய கட்சியிலிருந்து தற்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் போன்றவரிடம் கேட்டால் அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்திற்கு வரும். பாமகவோட பிரிவுக்கு தெரியும், அதுதான் வருவன்னு தெரியும். கருத்து கேட்க சென்றவர்களை நீங்க ஆட்களை வைத்து அடிச்சிட்டீங்கன்னா ஆதவர்ஜனாவும் நிர்மல்குமார் அவர் சொல்றதை நீ அப்படியே பேசக்கூடாது. என்ன நடந்த பப்ளிக்கும் தாவக்காக தான் சண்டை. எந்த ஊடகமாவது நீங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா? வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள். முழுக்க முழுக்க பொதுமக்கள். இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். எப்படி பனையூரில் பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிங்க. குறிப்பா சென்னையில வந்து வர சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கட்சியுமே சென்னையில வெற்றி பெறுவதற்கு வந்து ரொம்ப மும்முரமா இருக்காங்க. சென்னையில திமுகவின் இருவர்ண கொடிதான் பட்டொலி வீசி பறக்கும். கிழக்கு சூரியன் உதிக்கின்ற இடம். ஆகவே சூரியனை சின்னமாக கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம்தான் சுடரொளி வீசி பறக்கும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்னாலும் எங்கள் முதல்வர் வசம். அது எந்த சக்தியாலும் தடுக்கும். சென்னையில் அனைத்து தொகுதிகளுமே திமுக 22 தொகுதிகளிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றி கொடிதான் பறக்கும். பாமகவோட பிரிவுக்கான திமுக தான் சொல்லி அப்பாவே ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அவர் ஒரு கட்சி வேற வச்சிட்டு இருக்காரு. அதுக்கு வேற கேள்வி கேட்டுனா அதுக்கு வேற பதில் சொல்லின்னு இருக்கணும். கதறாருங்க. அவர் பாவமா இருக்கு அவரை பார்த்தா. கருத்து கேட்புங்கிற பிரச்சனை மக்கள் மீது தாவேக்கனார் தாக்குறாங்கிறத எடுத்துக்காங்க. இல்ல, நீங்க போய் உண்மையை விசாரிங்கன்ற. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 3 நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சென்று கேளுங்கள். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா பொதுமக்களா? அவர்களும் வந்தவர்கள் என்ன பேசினார்கள்? வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா? வந்தவர்களுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தது? இதையெல்லாம் அவர்களும் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள். இது போன்ற செயல்களை வைத்து தங்கள் இயக்கத்திற்கு கலர் மெருகேற்ற துடிக்கின்றார்கள். அதற்கு நாமும் சேர்ந்து விளம்பரம் கொடுக்க தயாராக இல்லை. உண்மையை அறிந்து நீங்கள் அதை ஊடகத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். அப்படியே கலைப்போங்க.